வாழாண்மையும் நம் இரு கண்கள் என்று போற்றி புகழ்கின்ற நன்குடி வேளாளரின் வலைதளத்தின் வாயிலாக அடியேனது சிறந்தாழ்ந்த தலை தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இடையில ஒரு விழியம் ஒன்றை பார்த்தேன். ஒரு அன்பர் ஒருவர், தமிழரான ஒரு தோழர் அந்த விழியத்தை அனுப்பி அது எனக்கு முன் அனுப்பப்பட்டது, அதாவது ஃபார்வேர்டு செய்யப்பட்டிருக்கிறது. முதல்ல இந்த பதிவை வெளியிட்ட தமிழரான அந்த தோழருக்கு ஆழ்ந்த வருத்தம், அந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்றால், இனியும் அறியாமை என்ற ஆணவ இருளில் கிடந்து சனாதானத்தையும் வர்ணாசிரம தர்மத்தையும் உயர்த்தி பிடித்து அந்த தோழர் இன்றும் சூத்திரனாக இருக்கிறாரே என்ற அந்த ஆழ்ந்த வருத்தத்தில் இந்த விழியத்துக்கு பதிலை அடியேன் தருகிறேன். கிருஷ்ண யஜுர்வேதத்துல ஸ்ரீருத்ரம் சதருத்ரியம் மந்திர பாடத்துல 8வது அணுவாக்கத்துல நடுவுல் நாயகமா இருக்கிற வார்த்தை தான் நம சிவாய. அது எப்படி வரும்னா, நம சங்கராய சமயஸ்கராய ச நம சிவாய ச சிவதராய ச. இந்த சிவா பஞ்சாட்சர மந்திரம் முதல்ல வெளிப்பட்டது வேதத்துல. அது மட்டுமா, இந்த சைவ சித்தாந்தத்துல இருக்கிற நம்மளோட சயின்ஸ் அப்பர், திருஞான சம்பந்தர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சாகம் 1000 சந்தோகம் சொல்லப்பட்ட சிவபெருமானி ருத்ரா அப்படின்னு பாடியிருக்காரு. சாகம் 1000னா என்னாரு, சந்தோகம்னா என்னாரு அப்படின்னு பார்த்தா ஒரு வேதத்துக்கும் இத்தனை வகையான பிரான்சஸ் இருக்கும். அதாவது அதுதான் சன்ஸ்கிரிட் வந்து ஷாக்கான்னு சொல்லுவாங்க. ஷாக்கானா வந்து கிளைகள் ஓ பிரான்சஸ். அப்படி பார்த்தா ரிக்வேதத்துக்கு 21 ஷாக்காஸ் இருக்கும், சாம வேதத்துக்கு 1000 ஷாக்காஸ் இருக்கு. அதுதான் அப்புறம் திருஞான சம்பந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாகம் 1000 சொல்லப்பட்ட சிவபெருமானே, அதாவது சாம வேதமே சிவபெருமான புகழ பாடி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. யாரு? அப்புறம் திருஞான சம்பந்தரும். ஒரு வேதத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு, திருமந்திரத்துல வேத சிறப்பு பத்தி ஒரு பாடல் இருக்கு, பார்க்கலாமா? வேதத்தை விட்ட அறமில்லை, வேதத்தின் ஓதத்தகும் அறம் எல்லாம் உல, தர்க்க விவாதத்தை விட்டுவிட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. அவர் வேதத்தை பத்தி எப்படி பேசியிருக்காரு, வேதத்துல எல்லா டீச்சிங்ஸும் எல்லா அறங்களும் சொல்லிவிட்டன, வேதத்தை ஓதியே சான்றோர்கள் வீடு பெற்றார்களே, அந்த அளவுக்கு உயர்ந்து பேசியிருக்காரு. யாரு? திருமூலர். திருமந்திரத்துல சொல்லியிருக்க தொல்காப்பியம், புறநானூறு, அகநானூறு இந்த மாதிரி சனாதன தர்மம் வேத தர்மம் பத்தி பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாமா? அப்படின்னு பார்த்தா புறநானூறுல 224வது பாடல்ல ஒண்ணு வருது, பெருதி உருவில் பல்படை புரிசை எருவை நுகர்ச்சி யூப்பன் நெடுந்தோள் வேத வேள்வி தொழில் முடித்தது. இதுல வேத வேள்வி எப்படி இந்த வார்த்தை இங்க வந்துச்சு, புறநானூறுல வந்துருச்சு? இதோட பாட்டோட அர்த்தம் என்னாரு, கரிகால சோழன் வந்து அதிராத்ரா என்ற ஒரு யாகத்தை செஞ்சுதான் இந்த பாடல் விளக்குது. அதாவது பருதி உருவில், பருதி உருவில்னா கருடன், ஈகிள். இதே ஃபார்மேஷன், அதாவது ஈகிள் ஃபார்மேஷன்ல ஒரு வேத வேள்வி செய்யறாங்க, யக்ஞா செய்யறாங்க. இதோட எக்ஸாக்ட் ரெஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல சத்தபத்த பிராமண டெக்ஸ்ட்ல கிளியரா இருக்கும் எப்படி இந்த செய்யணும்னு இருக்கும். இந்த வேதத்தை தமிழகத்துல இருக்கிற கரிகால சோழன் வேத வேள்வியோட செஞ்சாருன்னு ஒரு ப்ரூஃப் இருக்கு. அப்படின்னா சனாதன தர்மம், இந்த வேத தர்மம், இந்த வேத வேள்வி செய்யற வேத தர்மம் நார்த்ல ஒண்டி இருந்துச்சுன்னா கரிகால சோழன் ஏன் செஞ்சிட்டு இருக்காரு இதெல்லாம்? அதே புறநானூறுல 6வது பாட்டுல பாண்டியன் அண்ணன் முத்துக்குடுமி பெருவெழுதி சிவபெருமானுக்காக ஒரு பெரிய வேள்வி நடத்தினாரு. அதுல இந்த பாடல்ல வருது, வேதங்கள் சொன்ன அந்தனர் வெளியே தானும் நடந்தான்னு வருது இந்த பாட்டு. ஓகே, கடைசியில தொல்காப்பியத்துக்கே போலாம். தொல்காப்பியத்துல இருக்கிற முதல்ல இருக்கிற பாயிரத்திலேயே ஒரு கட்டம் வரும், அறம் கரை நாவின் நான்மறை முற்றிய. அதாவது தொல்காப்பியரோட ஆசானை பத்தி சொல்றப்ப அவர் வந்து 4 வேதத்தை கற்ற மாஸ்டர் பண்ண ஒரு ஆசான்னு சொல்றாரு. இப்ப தொல்காப்பியத்திலையும் வேதத்தோட தமிழகத்துக்கும் உள்ள சம்பந்தம் இருக்கு. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வேதம் தான் இந்த படர்ந்து விரிஞ்சு இருக்கிற சனாதன தர்மத்தோட மூலம், அஸ்திவாரம். இந்த வேதத்தோட கருத்தை சொல்லதான் உபனிஷாட்ஸ், பகவத்கீதா, பிரம்மசூத்ரா, புராணம், இதிகாசம், ஆகம தந்திரங்கள் இதெல்லாமே ஒன்னொன்னா உருவெடுத்து வந்துச்சு. வேதத்துல சொன்ன அந்த டீச்சிங்ஸ காமிக்கிறதுக்கு தான் கடவுளே மனித உருவத்துல உருவெடுத்து ஸ்ரீ கிருஷ்ணராகவும் ராமராகவும் வாழ்ந்து காமிச்சதுதான் இதிகாசம்.
யார் ஒருத்தவங்க இந்து மதத்தை இல்ல இந்த சனாதன தர்மத்தை உடைக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல இந்த அஸ்திவாரத்துல கை வைப்பாங்க. வேதம் நீங்க எடுத்துட்டீங்களா இந்த ஹோல் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிரும். இதை தெரிஞ்சுதான் அவங்க எப்போதும் இந்த பிரிவினவாதத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க. வேதம் உங்களோட இல்ல, வேத வேற கருத்து சொல்லியிருக்கு, வேதம் இந்த மாதிரி சொல்லியிருக்கு அப்படி சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனை உருவாக்குவாங்க. நீங்க வேதத்தை எடுத்துருங்க, வேதத்தை எடுத்தோன்னு ஆகமமும் பிரிஞ்சு போயிடும். ஆகமத்தை எடுத்தா உங்க கோயில் வழிபாடு இருக்காது, புராணம் இருக்காது, புராணத்தை எடுத்தா மார்த்தாஸ் அதுல வர ஃபெஸ்டிவல் எல்லாம் போயிரும். வேதத்துல இருந்து இந்த சம்ஸ்கிருத்தை நீங்க வந்து ஒரு மொழியா பிரிவினை நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்களா, வேதத்துல இருக்கிற மந்திர சொரூபமான இந்த ஒளிய நம்மள விட்டு போயிரும். நீங்க சரஸ்வதியும் விட்டுறணும். ஏன்னா சரஸ்வதி கையில பிடிச்சிருக்கிறதே வேதங்கள் தான். சிவபெருமான்ல கையில இருக்கிற மானே வேதத்தை தான் குறிக்கும். அதனால நீங்க சிவபெருமான் வழிபாட்டும் நுப்பாட்டிடணும், ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாட்டும் நுப்பாட்டிடணும். ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணர் வேதங்களில் நான் சாம வேதன்னு சொல்லியிருக்காரு பகவத்கீதையில. இது எல்லாம் பிரிக்க 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 கடைசியில வெங்காயம் மாதிரி ஜீரோவாயிரும். வேதம் தான் நம்ம இந்து மதத்தோட அஸ்திவாரம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்கும் தெரியணும். as a Hindu, as a சனாதன தர்மா, நீங்க சைவமா இருக்கலாம், வைஷ்ணவரா இருக்கலாம், சாக்தரா இருக்கலாம், கௌமாரமா இருக்கலாம், எந்த சண்மதமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கிறது தான் இந்த வேதம். யார் ஒருத்தவங்க இந்த வேதத்தை பத்தி பிரிவினை உருவாக்குறாங்களோ அப்பேற்பட்ட கருத்தை நம்ம வந்து கிட்டே வர விடாம விரட்டி அடிக்கணும். அப்பதான் அந்த தர்மத்துக்கு நீங்க செய்யற சேவை. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. எப்ப இந்த தர்மத்தை நீங்க காப்பாத்துறீங்களோ அந்த தர்மம் உங்களை காப்பாத்தும். ஆவாகி ஆவினில் ஐந்துமாகி, அறிவாகி அழலாகி அவியுமாகி, நாவாகி நாவுக்கோர் உரையுமாகி, நாதனாய் வேதத்தின் உள்ளோனாகி, பூவாகி பூவுக்கோர் நாற்றமாகி, புக்குளால் வாசமாய் நின்றானாகி, தேவாகி தேவர் முதலுமாகி, செழும் சுடராய் சென்றடிகள் நின்றவாறே. இந்த பதிவை வெளியிட்ட தமிழரான அந்த தோழருக்கு ஆழ்ந்த வருத்தம். அந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்றால், இனியும் அறியாமை என்ற ஆணவ இருளில் கிடந்து சனாதானத்தையும் வர்ணாசிரம தர்மத்தையும் உயர்த்தி பிடித்து அந்த தோழர் இன்றும் சூத்திரனாக இருக்கிறாரே என்ற அந்த ஆழ்ந்த வருத்தத்தில் இந்த விழியத்துக்கு பதிலை அடியேன் தருகிறேன். அதில் எந்த கொம்பனாலும் என்ற சொல்லாட்சியை கையாண்டிருக்கிறீர்கள் ஐயா தோழரே. ஐயா, கொம்பு என்பது தலையில் உள்ள ஒரு உறுப்பு. தமிழர் அனைவரும் சிவனடியார் என்ற பெயரை தாங்கிய அடியார் ஆவர், அடியார் பெருமக்கள் ஆவர். அதாவது எம்பெருமானது சிவபெருமானது திருவடியை கால்களை வணங்குபவர் தமிழர். அதனால்தான் தெய்வப்புலவரும் தமிழ் தாத்தாவுமான திருவள்ளுவப் பெருந்தகை வாளறிவன் நற்றாள் மலர்மிசை ஏகினான் மான் அடி, வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி, தனக்கு உவமை இல்லாதான் தாள், அற ஆழி அந்தணன் தாள், என் குணத்தான் தாள், இறைவன் அடி என 10 திருக்குறள்களில் எம்பெருமானுடைய சிவபெருமானுடைய திருவடியின் சிறப்பை, கால்களின் சிறப்பை போற்றுகிறார். ஐயா தோழரே, நீர் ஒத்து ஊதுகிற உயர் சாதியார் என்று அழைப்போர் தாங்கள் தலையில் உள்ள முகத்திலிருந்து பிறந்தோம் என்று கூறுகின்றனர். அதனால்தான் எங்கள் தமிழ் தாத்தா திருவள்ளுவன் திருவடியை காலை சிறப்பித்து பாடினார். தமிழர் நாவலந்தீவு என்ற ஜம்பு தீபம் என்ற இந்த வளநாடு முழுவதையும் ஆண்ட காலத்தில் வேளாண் தொழிலை செய்தனர். அதனால் உழவன் சேற்றில் கால் வைக்கலைன்னா, நீர் உயர்த்தி பிடிக்கலைன்னா சோத்துல கை வைக்க முடியாது. அதனாலேயே எங்கள் தமிழ் தாத்தா திருவள்ளுவன் திருக்குறளில் 2வது அதிகாரம் 14ஆம் திருக்குறளில் உழவன் என்ற சொல்லை கையாண்டார். தமிழில் ஒரு சொலவடை ஒன்று உண்டு. சொலவடை என்ற சொல்லடை. பொய் சொன்ன வாய்க்கு புவா கிடையாது. புவா என்பது புகா என்ற சொல்லினுடைய மறு. மகன் மவனாவான், மகள் மவளாவாள். அதாவது ககரம் வகரமாக தமிழில் மறுவுவது வழக்கு. புகா என்றால் உணவு என்று நாசி கந்தையா தன்னுடைய செந்தமிழ் அகராதியில் குறிப்பிடுகிறார்.
அந்த உணவை தந்தவன் உழவன், வேளாளன் ஆகிய தமிழன். அதனுடைய தமிழனுடைய சிறப்பை போற்றவே உழவு என்ற ஒரு அதிகாரத்தையே திருக்குறளில் 104ஆம் அதிகாரமான ஒரு அதிகாரத்தையே தந்திருக்கிறார் திருவள்ளுவர் பெருந்தகை. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தடை, உழவுத் தொழிலே தலையான தொழில் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஐயா, எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, பிராமணர்கள் மண்வெட்டியால் நிலத்தை தோண்டக்கூடாது என்று அந்த மொழியை அறிந்தோர் கூறுவர். ஆனால் எங்கள் தமிழ் தாத்தா திருவள்ளுவன் மண்ணை புரட்டி போட்ட தொழில் தலையாய உழவுத் தொழில், உயர்ந்த தொழில் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று குறிப்பிடுகிறார். எல்லோரும் யாரையாவது தொழுது கும்பிட்டு வணங்கி போற்றி பின் சென்று அவன் காலை நக்கித்தான் வயிறு குடிக்கணும், வயிறு வளர்க்கணும். ஆனால் உழவன், வேளாளன், தமிழன் ஒருத்தனையும் வணங்க வேண்டிய தேவையே இல்லை. அவன் இறைவனான சிவபெருமானை மட்டுமே வணங்கினால் போதும். இந்த விழியத்தில் அந்த விழியத்தை அனுப்பியிருக்கக்கூடிய அந்த தமிழ் தோழர் எந்த கொம்பன் வந்தாலும் இவர் சொல்வதை மறுக்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆமாம், தமிழன் சைவன் பணிவானவன். அதனால் தன்னை மேலானவனாக சொல்லாமல் பொய்யும் புரட்டும் சொல்பவனை கொம்பன் என்று நீர் கூறியிருப்பது பொருத்தமே. கொம்புடைய விலங்கு காளை. எருது பிடிக்கும் சல்லிக்கட்டு நிகழ்வில் எருதுபிடி வீரரிடம் அடங்கி போகும் கொம்பையுடைய காளை பணிந்துவிடும் கொம்பு. முதலில் அடியேனுக்கு உள்ள தமிழே ஒன்றும் புரியாது. தமிழில் கற்கணும்னா கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்று தமிழில் சொல்வார்கள். இருந்தாலும் பெரியோரிடம் கேட்ட சில செய்திகளை அடியேன் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வேதம் திரையே என்று தேவ பாஷாவில் உள்ளதாக சொல்வர். திரையே என்றால் மூன்று வேதம் எப்படி நான்கானது என்று அவளுக்குத்தான் வெளிச்சம். தமிழில் அறம், பொருள், இன்பம், வீடு என்பது தமிழருடைய நான்மறை. எனவே பின்னால் வந்தோர் நான்காக்கி கொண்டனர் வேதத்தை, அவருடைய சமஸ்கிருத வேதத்தை. அறம், பொருள், இன்பம், வீடு மொழிந்த வாயான் முக்கண் ஆதி என்று திருஞான சம்பந்தர் திருமுதுகுன்ற பதிகம் என்ற பதிகத்தில் 6ஆம் செய்யுள், அதாவது முதல் திருமுறையில் திருமுதுகுன்ற பதிகத்தில், அதாவது 53ஆம் பதிகம் திருமுதுகுன்ற பதிகம், அதில் 6ஆம் செய்யுளாக இந்த செய்யுளை குறிப்பிடுகிறார். சிவபெருமானே இந்த தமிழ் நான்மறையையும் கூறினான் என்று. திருநாவுக்கரச பெருமான் 6ஆம் திருமுறையில் 66ஆம் பதிகமான திருநாகேஸ்வர பதிகத்தில் 2வது பாடலாக என்ன சொல்கிறாருன்னா, ஆள் அதன் கீழ் இருந்து நால்வர்க்கு அறம், பொருள், வீடு, இன்பம் 6 அங்கம் வேதம் தெரித்தானை என்று தமிழருடைய நான்மறையை குறிப்பிடுகிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் அன்றாளின் நிழற்கீழ் அறம் நால்வர்க்கு அருள் புரிந்த என்று குறிப்பிடுகிறார் 7ஆம் திருமுறையில். மாணிக்கவாசக பெருமான் தன்னுடைய திருவாசகத்தில் திருச்சாளர் பதிகத்தில் 20வது பாடல் என்ன சொல்கிறாருன்னா, அரும் தவர்க்கு ஆளின் கீழ் அறம் முதலாம் நான்கினையும் இருந்து அவர்க்கு அருளும் என்று குறிப்பிடுகிறார். இதில் அந்த திருஞான சம்பந்தருடைய முதல் பாடல், அந்த முதல்ல கூறின திருஞான சம்பந்தருடைய திருமுதுகின்ற பதியத்தை சொல்லணும்னா, சுழிந்த கங்கை தோய்ந்த திங்கள் தொல் அரா நல் இதழி சழிந்த சென்னி சைவ வேடம்தான் நினைத்து ஐம்புலனும் அழிந்த சிந்தை அந்தணாளர்க்கு அறம், பொருள், இன்பம், வீடு
மொழிந்த வாயான் முக்கண்ணாதி நேய முதுகுன்றே என்பது திருஞான சம்பந்தர் அருளிய தேவார பாடல். சிவபெருமானை நினைத்து அவனது கங்கை, திங்கள், பாம்பு, கொன்றை மலர் அணிந்த திருவடிவை நினைத்து, இப்படி ஒரு அருமையான பொருள் செறிந்த அந்த அடிகளுக்கு மட்டுமே பொருள் சொல்லணும்னா 1 மணி நேரம் சொல்லலாம். அப்படிப்பட்ட இனிமையான தமிழ். அதை நீர் சொல்லுகிற அந்த கும்பர் கூட்டம் நீஷபாஷான்னு சொல்லுது. ஐம்புலனும் மறந்த சிவபெருமானுடைய திருவடிவை நினைத்து தன்னுடைய ஐம்புலனையும் அழிந்த மறந்த சிந்தனையை உடைய அந்தணர்களுக்கு அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 மறைகளை மொழிந்த வாயினை உடையவன் சிவபெருமான். இன்றைக்கு அந்தணன், ஐயன், பார்ப்பான் எல்லாம் தமிழில் உயர்ந்த சொற்களை சில கூட்டம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் என்று தமிழ் தாத்தா திருக்குறளில் 30வது குறளாக குறிப்பிடுகிறார். பரிமேலழகர் என்ற ஒரு வைணவ பிராமணர் தெளிவாக அதற்கு உரை செய்திருக்கிறார். அந்தணர் என்பது அழகிய தற்பத்தினை உடையார் என ஏது பெயர் ஆகலின் அஃது அருளுடையார் மேலன்றி செல்லாது என்பது கருத்து. அழகிய தற்பம்னா குளிர்ச்சியை உடையவர்கள், ஏதுனா காரணம். அழகிய தற்பத்தினை உடையார் என ஏது பெயர் ஆதலால் ஆகலின் அந்த அந்தணர் என்ற சொல் அந்த அருளை பெற்றிருக்கின்ற அருளுடைய பிற உயிர்களுக்கு துன்பத்தை தராத அருளுடையவர்களுக்கு மட்டுமே அன்றி அவர்கள் மேலன்றி வேறு எவருக்கும் செல்லாது என்பது கருத்து. ஐயன், தலைவன், தந்தை, ஆசான், பார்ப்பான் என்றால் நாள் கோள்களை ஆராய்ந்த தமிழன், அறவோர், அந்தணர். அப்புறம் உங்களுடைய கொம்பர் ஒரு திருமந்திரத்திலேருந்து ஒரு பாடல் ஒன்றை சொல்லி திருமூலர் சொல்கிறாருன்னு சொல்கிறார். தமிழ் 4 மறைகளின் சாரமாகிய திருக்குறள் பாக்களை பல இடங்களில் சிவஞான பாடியத்துள் மேற்கோள் காட்டும் சிவஞான சுவாமிகள் ஆரிய பிராமண வேதங்களிலிருந்து ஒன்றை கூட மேற்கோள் காட்டவில்லை என்பதும் இங்கு நினைவு கூறற் பாலவே ஆகும் என்று திருவாவடுதுறை ஆதீன சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மையத்தினுடைய முன்னாள் இயக்குநராக திகழ்ந்த மெய்ஞான வள்ளல் சித்தாந்த வித்யாசாகரம் கு. வைத்தியநாதன் சைவ சமய வரலாறும் 12 திருமுறைகளும் என்ற நூலில் 7ஆம் பக்கத்தில் குறிப்பிடுகிறார். வடமொழி வேதங்களாகிய இருக்கு, யஜுர், சாம, அதர்வணம் என்பன. அந்த வேதங்களானவை இறைவனை ஐயா என அழைக்கவும், அந்த வேதங்கள் பாசஞானம் ஆதலின் இறைவன் அவற்றிற்கு அகப்படாது உயர்ந்தும் பரந்தும் ஆழ்ந்தும் விளங்குகிறான் என்பது கருத்து என திருவாவடுதுறை ஆதீனத்து மகாவித்வானாகிய சானா தண்டபாணி தேசிகர் குருவருள் விளக்கம் பகுதி 1 பக்கம் 24 குறிப்பிடுகிறார். வடமொழி வேதங்கள் இறைவனை ஐயா என்று அழைக்கின்றன. அவை பாசஞானம் ஆதலால் அவை இறைவனுக்கு அகப்படாது என்று குறிப்பிடுகிறார். சைவ சித்தாந்தத்தில் பதிஞானம், பசுஞானம், பாசஞானம் என்று உள்ளன. உங்களுடைய கொம்பன் சைவ சித்தாந்தத்தை பற்றி பேசியிருக்கிறார். பாசஞானம் அப்படின்னா என்னன்னா, பதியாகிய இறைவன் முற்றறிவு உடையவன், பசு ஆகிய ஆன்மாக்கள் சிற்றறிவு உடையன. பாசம் என்று கூறப்படும் ஆணவம், கண்மம், மாயை ஆகியன அறிவு அற்றன. மாயையிலிருந்து படைக்கப்பட்ட உடலில் உள்ள கருவி கரணங்களால் எழுதப்பட்டவை வடமொழி வேதங்கள். எனவே பாசஞானத்தால் இறைவனை வடமொழி வேதத்தை ஓதி வீடு பெற முடியாது. மனிதனால் காலந்தோறும் திருத்தி எழுதப்பட்டவை ரிக், யஜு, சாம, அதர்வண வேதங்கள்.
இறைவனே அருளியது அறம் பொருள் இன்பம் வீடு என்ற தமிழ் நான்மறைகள் என்று திருஞான சம்பந்தருடைய அந்த முதல் பகுதியிலேயே முதல் பாடலிலேயே பார்த்துட்டோம். புறநானூறு என்ன சொல்லுது தெரியுமா தமிழ் தோழரே? நம்முடைய தமிழினுடைய பெருமையை அந்த கும்பனுக்கு நாம் தாரை வார்த்து கொடுத்த அந்த கதையைத்தான் சொல்லுது தமிழ் தோழரே. நன்றாக கேளும். நன்று ஆய்ந்த நீள் நிமிர் சடை முதல்வன் வாய் போகா தொன்று புரிந்த ஈர் இரண்டின் ஆறு உணர்ந்த ஒரு முதுநூல்னு புறநானூரில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சங்கம் அமைத்து ஒரு மனிதன் தனது மொழியைத்தான் ஆய்வு செய்வான். விரிசடை கடவுளான சிவபெருமான் முதற் சங்கத்தின் தலைச்சங்கத்தின் தலைமை புலவனாய் வீற்றிருந்து தமிழை ஆய்வு செய்தான். இதற்கு ஆவணச் சான்று இந்த பாடல். திருவிளையாடல் புராணம் மதுரை காண்டம் பாண்டி திருநாட்டு படலத்தில் 57ஆம் செய்யுள்ள பரஞ்சோதி முனிவர் எப்படி சிவபெருமான் தமிழை ஆய்ந்தார் என்பதை குறிப்பிடுகிறார், ஆவணச் சான்றாக காட்டுகிறார். கண்ணுதல் பெருங்கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண் உறத் தெரிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ் ஏனை மண்ணிடைச் சில இலக்கண வரம்பிலா மொழிபோல் எண்ணிடைப்பட கிடந்ததா என்னவும் படுமோ என்று கூறுகிறார். புறநானூறு என்ன சொல்லுது? தேன் தமிழை நன்றாக ஆராய்ந்த சிவபெருமான் வரலாறு சொல்ல முடியாத ப்ரீ ஹிஸ்டாரிக் காலத்தில் ஈரிரண்டு 4 ஆன அறம் பொருள் இன்பம் வீடு எனும் 4 வழியை உணர்ந்த ஒரு பழமையான நூல். நான்மறைகளின் 6 வழியினை உணர்ந்த ஒரு முதுநூல் திருக்குறள். முதல்வன் வாய்போகா தொன்று புரிந்த ஈரிரண்டின் 6 உணர்ந்த ஒரு முதுநூலான திருக்குறள் தமிழ் நான்மறை. தெளிவாக புறநானூறு சொல்லுகின்ற நான்மறைகளையும் சொன்னவன் முதல்வனாகிய சிவபெருமான். ஆனால் தமிழ் தோழரே, அவாளினுடைய 4 வேதங்களும் சுயம்புவாக தோன்றின, தானாகவே தோன்றின. திருமூலரை பற்றி உங்களுடைய ஐயா கும்பர் என்ன சொல்றாருன்னா, திருமூலர் என்ன சொல்றாரு? 51ஆம் செய்யுள். வேதத்தை விட்ட அறம் இல்லை, வேதத்தின் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள. தர்க்கவாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. வேதத்தின் ஓதுவதற்கு தகுதியான வேதத்தை விட்ட அறம் பொருள் இன்பம் வீடு, அதை தவிர வேறொன்றும் அங்கு இல்லை. வேதம் என்றால் அறம் பொருள் இன்பம் வீடு மட்டுமே என்று குறிப்பிடுகிறார். வேதத்தை ஓதுவதற்கு அரிய சிறந்த மேலான அறக்கருத்துக்கள் தமிழில் மட்டுமே உள்ளன. சான்றோர் வேதத்தை ஓதியே வீடு பெற்றனர் அப்படின்னு உங்களால் சான்றோர்களை பற்றி சொல்றார் என்று அந்த கொம்பன் சொல்றாரு. சான்றோர் யார்? தமிழ் தாத்தா திருவள்ளுவர் 983வது திருக்குறளில் அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண், சான்றாண்மை என்ற அந்த கட்டிடத்துக்கு 4 தூண்கள் என்று குறிப்பிடுகிறார். அந்த விதானத்துக்கு அந்த மேலே போடப்பட்டிருக்கிற கூரைக்கு 4 தூண்கள். ஒன்று அன்பு, இன்னொன்று நாணம், இன்னொன்று ஒப்புரவு, மற்றொன்று கண்ணோட்டம், இன்னொன்று வாய்மை. அப்போ இதில் கண்ணோட்டம் என்பது பிற உயிர்களை கொன்று யாக, அதாவது வேள்வி, உங்கள் தான் சொல்கிறார் யஜ்ஞத்தில் பலியிடும், பிற உயிர்களை கொன்று பலியிடும் அந்த கண்ணோட்டம் என்பது கிடையாது தமிழ் தோழரே. எனவே அவர் சான்றோர் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் சொற்களை பிரிப்பதும் அதனோடு பல்வேறு எழுத்துக்களை சேர்த்து சிதைப்பதும் அவாளின் வேலை. தமிழ் சொற்களின் பொருளை மாற்றியும் புதிதாக இடையில் செருகியும் செய்வது அவாளின் குலத்தொழில். ஒருபானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல உங்களுடைய கொம்பன் சொன்ன திரித்த ஒரு
அந்த சொல்லை பின்னர் கூறுகிறேன். அதற்கு இடையில் அப்புறம் அகநானூறு, தொல்காப்பியம்லாம் சனாதன தர்மத்தை, வேத தர்மத்தை பற்றி என்ன சொல்கிறது என்று உங்களுடைய கும்பன் கேட்குறாரு. புறநானூறு 224 பருதி உருவின் பல்படை புரிசை எருவை நுகர்ச்சி யூப நெடுந்தூன் வேத வேள்வி தொழில் முடித்ததும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. பருதினா உங்களை ஒரு கருத்து சொல்றாரு. நான் பிங்கள நிகண்டு என்ற நிகண்டுல 3791 நூற்பாவில் 3791 நூற்பாவில் பருதி சூரியன் தேர் உருள் வட்டம் சக்கரம் என்று செந்தமிழ் அகராதி நாசி கந்தையா குறிப்பிடுகிறார். பிங்கள நிகண்டு 3791 அதாவது 3791 ரத உருளும் இருவரி வேடமும் பகலவன் பெயரும் வட்டமும் பருதி என்று பிங்கள நிகண்டு 3791 நூற்பா குறிப்பிடுகிறது. அதாவது தேரின் சக்கரம், பரிவேடம், இந்த நிலவில் போட்டிருக்கும் இல்லையா, பரிவேடம், கதிரவன், வட்ட வடிவம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் பிங்கள நிகண்டில் அதனுடைய ஆசிரியர். வேதகிரியார் சூடாமணி நிகண்டு 350 நூற்பாவில் பருதி சக்கரமே பானு பரிவேடம் உருள் கேழ்வட்டம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் உங்காலே பருதினா பருந்தான், பருந்து வடிவில் ஒரு யஜ்ஞம் செய்தாராம் கரிகார் சோழன், அதிரத்ரா யஜ்ஞம்னு சொல்லி ஒரு கதை விட்டுட்ருக்கார். என்னங்க பருதிங்கிறதுக்கு இவ்வளவு பொருள் இருக்குது, அதில் பருந்துங்கிற பொருளே வரவே இல்லையே, அந்த மீனிங்கே இல்லையேங்க. அந்த பாடல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கதிரவன் போல வட்ட வடிவில் உருவில் பல்படைனா படைனா அடுக்கு, பல அடுக்குகள் கொண்ட புரிசைனா கோட்டை, வட்ட வடிவமான கோட்டை. புரிமனைன்னு அந்த காலத்தில் வீடுகளில் அந்த பானை வைப்பதற்கும் உரியில் கீழ்ப்பகுதியில் இருக்க பேர் புரிமனைன்னு பேர். அப்போ வட்ட வடிவத்தில் இருக்கிறதெல்லாம் புரிசை, வட்ட வடிவில் உள்ள கோட்டைக்கு பேர் புரிசை. அந்த வட்ட வடிவ கோட்டையில் பருந்தின் நுகர்ச்சி, அதாவது நுகர்ச்சிங்கிற சொல்லுக்கு உணர்வு, உணவு, சாப்பிடக்கூடிய உணவு, அந்த உணவை கொடுக்கின்ற யூப நெடுந்தூன் கொலை வேள்வியை, யூப நெடுந்தூன் வேத வேள்வி தொழில் முடித்ததுன்னா முடிவுக்கு கொண்டு வந்தான் கரிகாலன் பொருள். ஒன்றை முடிச்சாச்சுன்னா முடிவுக்கு கொண்டு வந்தது என்று பொருள். அப்போ இன்னொன்று வழியில் பார்க்கணும்னா, கணக்கில் பருதினா வட்டத்தின் சுற்றளவு, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். அந்த கொம்பன் பருதினா பருந்துன்னு சொல்கிறாரு. இதை விட பொய்யும் புரட்டும் திரிப்பும் செய்து தமிழரை ஏமாற்றினர். யஜ்யம்னு சொல்கிறாரே தமிழ் தோழரே, அது என்னன்னு எங்கேன்னு கேட்டிருக்கீரா, எங்கே இருக்குன்னு கேட்டிருக்கீரா? புறநானூறு 224 சதபத பிராமண டெக்ஸ்ட்னு ஒன்று சொல்கிறாரு உங்கள். யஜ்யம்னா உயிர்களை பலியிடல். ரிக்வேதத்தில் பலியிடக்கூடிய உயிரினத்தினுடைய எந்த பகுதியை எப்படியெல்லாம் தீயில் வாட்டணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது என்று பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள். அடியனுக்கு சமற்கிருதம் தெரியாது. யூபத்தூண் என்றால் உயிர், பலியிடப்படும் உயிர், எந்த உயிரை பலியிடுகிறோமோ அந்த உயிரை கட்டி வைக்கின்ற தூண். ஒரு 5 வயதான ஒரு ஏழை பிராமண சிறுவனை பலியிடுவதற்காக, யஜ்ஞத்தில் பலியிடுவதற்காக கட்டி வைத்திருந்தனர் அந்த யூபத் தூணில். காசியினுடைய வேந்தரான அரசரான விஸ்வாமித்திரர் அந்த சிறுவனை அவிழ்த்துவிட்டு தனது ஆட்சிக்கு உட்பட்ட இடத்தில் உயிர் பலி கூடாது என்று ஆணையிட்டார் என்று ஒரு குறிப்பை சொல்கிறார். அந்த 224வது புறநானூற்று பாடல்ல எருவைன்னு ஒரு சொல் இருக்கு. எருவை செம்பு, யானை, கோரம், இரத்தம், கர்த்தபம், சகுந்தம். சகுந்தம் என்றால் கழுகு என்று வேதகிரியார் சூடாமணி நிகண்டில் 352 நூற்பா குறிப்பிடுகிறது. கழுகும் செம்பும் கொருக்கையும் எருவை என்று 3223வது நூற்பாவில் பிங்கள நிகண்டு குறிப்பிடுகிறது. நாசி கந்தையா தன்னுடைய செந்தமிழ் அகராதியில் எருவைனா செம்பு, உதிரம்,
வெள்ளை முகத்தில் இருக்கக்கூடிய பருந்து, கழுகு, பஞ்சாய் கோரை, கோரைக்கிழங்கு என்று குறிப்பிடுகிறார். தமிழ் சொல்லே புரியாத எம்போன்ற அடியார் கூட்டத்துக்கு உங்களது கொம்பன் இப்படி பருவி என்றால் பருந்து என்று திரித்தும் புரட்டியும் பொருள் மாற்றியும் இடைத்தெறியும் செய்த வேலை இது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சதபத பிராமண டெக்ஸ்டில் பருந்து வடிவ அதிரத்ரா யஜ்ஞம் இருக்கலாம், அதுக்காக கரிகாலன் உயிர் பலியிடும் யஜ்ஞம் செய்தான் என்று திரித்து பொய் கூறுவது உங்கள் கொம்பனுடைய வேலை. உங்கள் கொம்பன் தான் யஜ்யம்னே சொல்கிறார். சனாதன தர்மம் என்ன சொல்லுது? ரிக்வேதம் பிராமணர் அல்லாதார் வேதம் படித்தால் அவன் கண்ணை குத்து, அவன் காதில் வேதத்தை கேட்ட அவனுடைய காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்து. அப்படி சொல்லலேன்னு இந்த கொம்பன் சொல்லட்டும், பார்ப்போம். கரிகால் சோழன் வேத மந்திர வேள்வியோடு வர்றாருன்னு சொல்லி ராஜராஜ சோழன்கிற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் ராஜராஜ சோழன் கதாபாத்திரமானது வரும் பொழுது அந்த திரைப்படத்தை காட்டி கரிகால சோழா அக்கம்பனிடு பை வேதிக் சான்ஸ்னு கீழே ஒரு வரி எழுத்த போடுறது உங்களுடைய கொம்பன். இப்படி திரைப்பட மோகத்தை தமிழருக்கு காட்டி ராஜராஜ சோழன் பின்னால் எப்படி பிராமணர்களை எதிர்த்தார், காந்தளூர் சாலையில் தன்னுடைய அண்ணனான அந்த ஆதித்த கரிகாலனை கொண்டவர்களை எப்படியெல்லாம் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார் என்பதையெல்லாம் உடையார்குடி கல்வெட்டில் போய் பார்க்க சொல்லுங்கள் உங்களுடைய கொம்பரை. இப்படி ஏமாற்றுவதும் திரிப்பதும் புரட்டுவதும் இடைச்செருவதும் தான் உங்களுடைய கொம்பனை போன்ற அடியாட்களுடைய ஒரு அதிமேதாவிகளுடைய வேலை. புறநானூறு 6ஆம் பாடலை சொல்கிறாரு உங்கள் புறநானூறு 6th முத்துக்குடுமி பெருவழுதி அப்படிங்கிறார். அது என்ன முத்துக்குடுமி பெருவழுதின்னு நான் என்னடா இப்படி சொல்கிறாரேன்னு பார்த்தா, உங்கள் கொம்பன் இப்படிலாம் சொல்கிறாரேன்னு பார்த்தா 406 பல்வியாக சாலை முதுகுடுமி பெருவழுதி. அதில் அந்த புறநானூறு 6 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இறைஞ்சுக பெருமை நின் சென்னி சிறந்த நான்மறை முனிவர் ஏந்துகை எதிரே அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்மறை முனிவர் அவர்கள் உன்னிடத்தில் கையேந்தினால், யாசகம் கேட்டால் அல்லது பரிசில் வேண்டினால் நீ தலை வணங்குக என்று தான் சொல்லப்பட்டிருக்கிற தவிர, உங்கள் கொம்பன் சொல்கிறாரு முத்துக்குடுமி பெருவழுதி சிவபெருமானுக்காக யாகம் செய்தாராம், நடத்தினாராம் அப்படின்னு புறநானூறு சொல்லுதான். உங்கள் கொம்பன் சொல்கிறாரு வேதம் சொன்ன அந்தனர் அப்படின்னு சொல்கிறாரு. அந்தனர் யாருன்னு தமிழ் தாத்தா ஏற்கனவே சொல்லியிருக்கிற அந்த திருக்குறளாக குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த வேதம் சொன்னவங்க வழியில் தான் இவர் நடந்தார்னு அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கா. எப்படியெல்லாம் நம்ம ஏமாத்துகிறார்கள் என்று இந்த கொம்பனும் இந்த கொம்பர் கூட்டம் என்பதை தொடரை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் அந்த கொம்பன் சொல்கிறாரு யஜ்ஞம்னு சொல்கிறார். யஜ்ஞம் என்பது உயிர் பலியிடும் செயல் என்பதை சாவ முன்னாள் தக்கன் வேள்வி தகர்தின்று என்று மாணிக்க வாசக பெருமான் திருவாசகம் திருச்சதகம் மெய் உணர்தல், திருவாசகத்தில் திருச்சதகம் என்ற பகுதியில் மெய் உணர்தல் என்ற தலைப்பில் 8வது பாடலில் குறிப்பிடுகிறார். தகர் என்ற சொல்லுக்கு ஆடு என்று பொருள். இதற்கு உரை எழுதிய திருவாவடுதுறை ஆதீன பெரும்புலவர் தண்டபாணி தேசிகர் எரி ஓம்பி பசுவேட்டல் என்ற ஒரு சொல்லை குறிப்பிடுகிறார். சிவாக்கினியாகிய திருவருளில் ஆன்மபோதமாகிய பசுத்துவத்தை அழித்து சிவபோதமாகிய அமுதை ஆக்கி இறைவனுக்கே அழிப்பதற்கு பெயர்தான் எரி ஓம்பி பசுவேட்டல் என்று பெயர். இப்போ யாகத்தில் தீய வளர்த்து பசுமாட்டு அதில் கொண்டு போய் கொன்று சாப்பிடுவதற்கு இல்லை. இதுவே வேள்வி எனப்படுவது எது? சிவாக்கினியாகிய திருவருளில் ஆன்மபோதமாகிய ஆன்ம அறிவாகிய பசுத்துவத்தை அழித்து சிவஞானமாகிய சிவபோதமாகிய அமுதத்தை ஆக்கி அதனை இறைவனுக்கு கொடுப்பதே வேள்வி எனப்படுவது என்று திருவாவடுதுறை ஆதீன பெரும்புலவர் தண்டபாணி தேசிகர் குறிப்பிடுகிறார். இது தெரியாமல் தக்கனும் ஆட்டை கொன்று யாகம் செய்தான்
தேவர்களும் இஃது அறியாது ஆட்டின் ஊனை ஆட்டுக்கரியை தின்றனர் என்று தண்டபாணி தேசிகர் குறிப்பிடுகிறார். வேள்வி என்ப சொல்ல வேள் என்பது முதல்நிலை அல்லது பகுதி, வி என்பது இறுதி நிலை அல்லது தொழிற்பெயர் விகுதி. வேள்வி என்பது விரும்பி செய்வது. உங்களுடைய கொம்பனுடைய யஜ்ஞம் என்பது அழிவை செய்வது. கிருஷ்ணர் யஜுர்வேதத்தில் சொன்னாருன்னு ஆரம்பிக்கிறாரு உங்கள் கொம்பன். யஜுர்வேதம் கிருஷ்ணரால் சொல்லப்பட்டதா? அவருக்கு பதில் சொல்லட்டும். ரெக்கில் இருந்து ஒரு ஸ்லோகம் சொல்லி உங்கள் கொம்பனை விளக்கம் சொல்லுங்க. சிவபெருமானை பற்றி எந்த வேதத்திலும் இல்லை என்று பெரியோர் கூறினர். சூத்திரன்னு ஒரு சொல் இருக்குங்க, அந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்று உங்கள் கொம்பன் சொல்லட்டும். சாம வேதத்தில் சிவபெருமானை பற்றிய ஸ்லோகத்தை சொல்லுங்க. தொல்காப்பியர் சிறப்பு பாயிரத்தில் சொல்கிறாரா உங்கள் கொம்பனார் சொல்கிறார். அந்த தொல்காப்பியன் சிறப்பு பாயிரத்தை தொல்காப்பியர் சொல்லலை, அவருடைய உடன் பயின்ற ஒரு சாலை மாணவரான பணம்பாரனார் அவர் தான் குறிப்பிடுகிறார். நிலந்தரு திருவில் பாண்டியன் அவையத்து அறங்கரை நாவின் நான்மறை முற்றிய அதங்கோட்டு ஆசார்க்கு. அறம் கரைன்னா சொல்லுதல். அறம் முதலாக கொண்டு சொல்லிய சொல்லின் முற்றிய நான்மறை, அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு என முழுவதும் முற்ற முடிந்த நான்மறை. அதை யாருக்கு சொன்னாரு? அதிலும் அந்த நான்மறைகளையும் முற்றியவர் யாரு? அதங்கோட்டு ஆசான் என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார். தவிர அவருடைய ஆசானாகிய யாருடைய ஆகிய தொல்காப்பியருடைய ஆசானாகிய அகத்தியனுக்குன்னு அந்த சிறப்பு பாயிரத்தில் இல்லை. அறத்தை முதலாக கொண்டு சொன்ன அறம் பொருள் இன்பம் வீடு எனும் 4 மறைகளை முற்றிலுமாக முழுவதுமாக அறிந்து தெளிந்து உணர்ந்த அதங்கோட்டு ஆசான் என்பதுதான் பொருள். இதற்கு விளக்க உரை தந்த தொல்காப்பிய சிறப்பு பாயிரத்துக்கு விளக்க உரை தந்த நான்மறைக்கு உரை எழுதிய நச்சினார்க்கு இனியர் நான்மறை என்பன தைத்திரியமும் பௌடிகமும் தலவகாரமும் சாமவேதமுமாம். இனி இருக்குவும் யசுவும் சாமமும் அதர்வனமும் என்பாரும் உளர். அது பொருந்தாது. தொல்காப்பியம் செய்த பின்னர் வியாதர் பல்வினி சிற்றறிவினோர் உணர்தற்கு 4 கூறாக இவற்றை செய்தாராகளின் என தொல்காப்பிய பாயிர உரையில் குறிப்பிடுகிறார். பல்பினி சிற்றறிவினோர் பல இடையூறுகளை பல குறைபாடுகளை கொண்ட கீழான அறிவினை உடையவருக்கு. யார் அவர்? அந்த சிற்றறிவுடையவர் யார் அவர் என்பதை உங்கள் கொம்பன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் தான் அதில் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. சித்தர் அகத்தியர்னு சொல்கிறார். சித்தர் அகத்தியர் என்ன பாடியிருக்காருன்னா, மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் என்று குறிப்பிடுகிறார். உங்கள் தான் வேதம் மந்திரம் எல்லாம் உயர்ந்ததுன்னு சொல்கிறார். சித்தர்கள் அனைவரும் பிராமணர் கூறும் வேத எதிர்ப்பாளர் என்பது சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. இப்படிப்பட்ட உங்களுடைய கொம்பன் சைவ சித்தாந்த ஞானிகளான அப்பர் திருஞான சம்பந்தர் வேதத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட அவருடைய வாக்கிலிருந்து புறப்பட்ட தேவாரத்தினுடைய எண் என்ன, பதிகத்தினுடைய எண் என்ன, பாடல் எண் என்ன அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு சொன்னால் நன்றாக இருக்கும். சாகம்னா என்ன, சாகானா என்ன, சந்தோகம்னா என்னங்கிறத பற்றி அவர் சொல்லலை. சாகா அப்படின்னா 1000 பிரான்ச். 1000 பிரான்ச்சில் தொலைஞ்சு போனது 996. இருக்கிறது 4 தான் இருக்கிறான் அப்படின்னு உங்கள் கொம்பன் தான் சொல்கிறார். அது நம்மை போன்ற தமிழரை ஏமாற்றுவது. அப்பர் சம்பந்தர் 1000 சாகம் சொல்லப்பட்ட சிவபெருமானே அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அந்த தேவாரம் எது? அந்த சாகமா சாகாவாங்கிறதுக்கு விளக்கம் சொல்லட்டும். வேதம் சனாதன தர்மத்தின் மூலம்
அந்த சனாதன தர்மம்னா என்ன விளக்கம் சொல்லட்டும் உங்கள் வேதத்தின் கருத்தை சொல்ல உபனிஷத், பகவத்கீதா, பிரம்மசூத்ராஸ், புராணம், விகாசாஸ் முதல்லாம் வரலாம். இதில் ஏதாவது தமிழில் இருக்குதா ஐயா? தமிழில் ஏதாவது இருக்குதா? ஒன்றும் கிடையாது. அப்போ சிவபெருமானை இவையெல்லாம் போற்றுகிறதா? இது தமிழெல்லாம் வாழ வைக்கிறதா? அவர் தான் சொல்கிறாரு, கடவுளே மனித வடிவில் உருவெடுத்து வந்தார், இதையெல்லாம் விளக்குறதுக்குங்கார். கடவுள்னா யார்? பிறப்பிழி பிஞகன் திருமந்திரம் சொல்லுது. பிறவாயாக்கை பெரியோன் கோயில்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. கடவுள் என்பவர் சிவபெருமான் மட்டுமே. அப்போ அவர் எப்படி மனித வடிவத்தில் வர முடியும்? ஒரு தாய் வயிற்றில் எப்படி பிறக்க முடியும்? மனித வடிவில் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவன் எப்படி கடவுளாக முடியும்? வேணுமானால் ஆன்மா பரமான்மான்னு வேணா வச்சுக்கலாம். சிவபெருமானுடைய கையில் மான் இருக்குன்னு உங்கள் ஆள் சொல்கிறாரு. அந்த கையில் இருக்கிற மான் தான் வேதத்தை குறிக்குமா. அந்த மான் எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி குறிப்பிடுகிற பொழுது, தார்காவனத்து இருடிகள் ரிஷிகள் சிவபெருமானை அழிப்பதற்காக அபிச்சார யஜ்ஞம், சத்ரு சம்ஹார யஜ்ஞம், அதாவது எதிரியான சிவபெருமானை, சத்ருவை சம்ஹரிக்க அழிக்க நடத்திய அந்த யஜ்ஞத்தில் சிவபெருமானை அழிக்க அவர் அந்த தார்காவனத்து இருடி அனுப்பியது தான் மான். அந்த மானை தன்னுடைய திருக்கரங்களில் அதனுடைய வலிமையை குறைத்து அதை அழிக்காமல் தன்னுடைய திருக்கரங்களில் ஏற்றுக்கொண்டு அருளியவர் சிவபெருமான். இது தொல்கதை என்ற புராணம். சிவபெருமானை அழிக்க ஏவியது மான், ஏவப்பட்டது மான், அது வேதம்னு அவர் சொல்கிறார். ஆசிய ஹிந்து, ஆசிய சனாதன தர்மா அப்படின்னு சொல்கிறார். தமிழர் இந்து அல்லர், சனாதன தர்மம் கடைப்பிடிப்பவர் அல்லர். தமிழர் சிவபெருமானை முதலாக கொண்ட சைவர். விவேகானந்தர் அமெரிக்காவில் சிகாகோவில் பேசி திரும்பிய பிறகு திருவனந்தபுரத்தில் வந்த உடனே நாம் அனைவரும் இந்துக்கள்னு சொன்ன உடனே மனோன்மணியின் சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுந்து நின்று வி ஆர் நாட் ஹிண்டோஸ், வி ஆர் சைவாஸ் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பிறகு தான் சைவ சித்தாந்தம்னா என்னன்னே விவேகானந்தருக்கு புரிந்தது. அப்போது இதில் காலடியில் பிறந்த சங்கராச்சாரியால் தான் ஷண்மதம், உங்களால் தான் சொல்கிறார், உங்கள் கொம்பன் தான் சொல்கிறாரு, ஷண்மதம் எனும் பேரில் சைவ மதம்னு சொன்னவர் அந்த சங்கராச்சாரியால் தான். மதம் பிடித்த மதம் யாருக்கு பிடிக்கும்? யானைக்கு பிடிக்கும். உங்கள் கொம்பனுக்கும் மதம் பிடித்து இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சைவ சமயமே சைவ மதம்னு சொல்கிறார். ஆனால் எங்களுடைய பாடல்களில் சைவ சமயமே சமயம், அதனால தான் சமயக்குறவர் நால்வர்னு குறிப்பிடுகிறோமே தவிர மதக்குறவர் நால்வர்னு குறிப்பிடலை. சமயம் என்பது மனிதனை பக்குவப்படுத்துவது, சைவ மதம் அன்று. சைவ சமயம் என்பதே சரியான சொல்லாட்சியாகும். மதவெறி கொண்ட யானையை விரட்டி அடக்கி பிடிப்போம். இந்து மத வெறி பிடித்த, சனாதன வெறி பிடித்த உங்களுடைய கொம்பனை விரட்ட இந்த விளக்கம் போதும் என்று நினைக்கிறேன் தோழரே. தோழர்னா உடனே அடியன் கம்யூனிஸ்ட்னு நினச்சிடாதீங்க. சிவபெருமானே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தோழர். ஒன்று மட்டும் புரியுது, உறுதியாக உங்கள் கொம்பன் புதிய பராய்க்காட்டின் இருடி, அதாவது நவீன தாருகாவனத்து ரிஷி. தாருகாவனத்து ரிஷிகள் வேதமும் யஜ்ஞமும் தவம், தாங்கள் செய்த தவமே பெரிது என்று மீமாம்சம் என்ற ஒரு தத்துவத்தை கடைப்பிடித்தவர்கள். அறம், பொருள், இன்பம், வீடு எனும் 4 மறைகளும் சிவபெருமான் தன் திருவாயால் அருளியவை. உங்களுடைய கொம்பனுடைய வேதங்கள் 4ம் சுயம்பு, தானாக தோன்றியவை. எனவே சிவபெருமானை விட அவையே உயர்ந்தவை என்ற தத்துவம்தான். அதாவது வேதம், யஜ்ஞம், தவம் போன்றவை உயர்ந்தவை என்ற மீமாம்ச கொள்கையை கொண்டவர்கள் தாருகாவன ரிஷிகள். எனவே உங்கள் கொம்பனும் சிவபெருமானை மதியாது சிவனை நிந்திக்கின்ற, அந்த வேதங்களை தூக்கி பிடிக்கின்ற புதிய பராய்க்காட்டு இருடி, அதாவது நவீன தாருகாவன ரிஷி என்பதை
உங்களுக்கு எடுத்துக்காட்டி இப்படி பிரித்தும் புரட்டியும் எங்களுடைய தமிழை சிதைத்தும் எங்களை எல்லாம் முட்டாள்களாக்குகிற செயல் இனியும் நடைபெறாது, உங்களுடைய பருப்பு எங்களிடத்தில் வேகாது என்பதை குறிப்பிட்டு வாழ்க தமிழ், வளர்க சைவம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.